வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஊடகங்களில் மிகப்பெரிய பிரதான செய்தியாக வந்திருப்பது என்னன்னா, வைத்தியர் அர்ஜுனா, அதாவது இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகின்றன. எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தேடலை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது, வருகின்ற செய்திகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களும் சற்று மாறுபட்டதாகவே இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்காக களத்தில் நின்று போராடி அதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, அல்லது மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களைத்தான் நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம். எனவே இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு அரசியல் சார்ந்தவர்களும் தங்களுடைய பயணத்தை மக்கள் சார்ந்ததாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்றுதான் முன்னிலைப்படுத்துகிறார்கள் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும். ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று தனித்தனி கோட்பாடுகள் வைத்திருக்கின்றார்கள், தனி செயல்பாடுகள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் பிரச்சனை அல்லது மக்கள் சார்ந்த விடயங்களில் அவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க முடிகின்றது. ஆனால் மக்களுக்காக ஒருங்கிணைந்து நிற்கிறோம் என்று காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எந்தெந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் நீடித்து கொண்டே இருக்கின்றன. சுமார் 16 வருடங்களாக தமிழர்களுக்கான நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை நீதிக்கான போராட்டம் ஒரு முடிவை எட்டவில்லை. அதற்கு எந்த களமும் இல்லாத ஒரு சூழல்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய செயல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமீபத்தில் 2 வருடங்களாக, அதாவது 1.5 வருடங்களாக தமிழர்களுடைய பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் பேசப்படுவதும், தமிழர்களுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்கின்ற அடையாளமும் பரவலாக ஒருவர் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. அவர்தான் வைத்தியர் அர்ஜுனா. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை அவர் பேசுகிறார், மக்களுக்காக களத்தில் நிற்கிறார். மக்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் வைத்தியர் அர்ஜுனா முதலாக குரல் கொடுக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. அதுபோல மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து அவர்களுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய களத்திலும் வைத்தியர் அர்ஜுனா மிக பிரதானமாக இருக்கிறார். அடிக்கடி மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவர் ஒரு தேடல் நடத்துகிறார். அதன் அடிப்படையில் மக்களுக்கான தீர்வை முன்னிலைப்படுத்தி அவருடைய பயணங்கள் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் எல்லாம் பேசுபடு பொருளாகவே இருக்கிறது. எனவே மக்களுக்கான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் இருக்கிறார் என்ற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சொல் அல்ல, ஒரு நேர்மையான சொல்லாகத்தான் அவைகளை பார்க்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்படவில்லை என்றால், இதற்கு முன்பாக அவர் பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பலமுறை கைது செய்யப்பட்ட விடயங்கள் 20க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது இருக்கிறது என்றும் 2 தடவை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த கைது செய்யப்பட்ட அந்த நேரங்களிலெல்லாம் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி தான் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது இருந்த அந்த 20 வழக்குகளில் சில வழக்குகள் தள்ளி வைக்கப்பட்டதும், சில வழக்குகள் தவிர்க்கப்பட்டதும், சில வழக்குகள் ஒன்றிணைந்து ஒரே வழக்காக கொண்டு செல்லப்பட்ட களங்களும் அரங்கேறி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை எதற்காக கைது செய்திருக்கிறார்கள்? வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு காணி ஒன்று இருக்கின்றது. அது அவங்களுடைய தாத்தாவுடைய வகையறாக்கள் வந்த காணி. அந்த காணி தன்னுடைய காணி என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா மிக உறுதியாக இருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் எடுத்து வைக்கிறார். ஆனால் அந்த காணியில் ஒரு பகுதி எங்களை சார்ந்தது என்று அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய சில மக்கள் அது எங்களுடைய காணி என்று அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த காணியை பராமரிப்பு செய்ய முடியாத ஒரு சூழல் நீதிமன்றத்திற்கு வழக்கு கொண்டு செல்லப்படுகிறது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த காணியில் பாம்பு நிறைய அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த காணியை பராமரித்து சுத்தம் செய்து அந்த காணியை, அதாவது மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது.
அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காணியை சீரமைப்பதற்கான ஒரு களத்தோடு செல்கின்றார். செல்கின்ற பொழுது காணி எங்களுக்கும் சொந்தம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களத்தை எடுக்கிறார்கள். அங்கு வார்த்தை மோதல்கள் நடைபெறுகின்றன. அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக காணி எங்களது என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கற்களை எடுத்து வைத்தியர் அர்ஜுனாவை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அது கல்லெடுத்து எறிந்து தாக்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா தன் கையிலே தனக்கு பாதுகாப்பிற்கு கொடுக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை கையில் எடுத்து வைத்துக் கொள்கிறார். இந்த துப்பாக்கியை அவர் கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களை மிரட்டக்கூடிய களத்தையும் மக்களை சுட்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய தோரணையில் அந்த கைத்துப்பாக்கியை கையில் எடுத்திருக்கக்கூடிய விடயம் மிகப்பெரிய ஒரு அவலம் என்ற ஒரு கருத்து பரவலாகவே பேசப்பட்டது. சில ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு துப்பாக்கி கொடுப்பது தவறு என்று நாங்கள் முன்பே எதிர்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அரசாங்கம் எங்களுடைய எந்த வார்த்தைகளையும் கேட்கவில்லை. தற்பொழுது அந்த துப்பாக்கியை வைத்து பொதுமக்களை மிரட்டுகிறார் என்று ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், அவர்கள் என் மீது கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்தவர்கள் எனக்கு காயம் ஏற்படுகின்ற அளவிற்கு கல்லெறிந்தார்கள். அப்பொழுது நான் பாக்கெட்டில் இருந்து அந்த துப்பாக்கியை எடுத்து கையில் வைத்திருந்தேனே தவிர அந்த துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டினேன் என்றோ அந்த துப்பாக்கியை மையப்படுத்தி அவர்களிடம் நான் வேறு விதமான எந்த விதமான நகர்வுகளையும் நான் எடுக்கவில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா பதிவு செய்திருந்தார். வைத்தியர் அர்ஜுனா சார்பில் தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி வந்தன. ஆனால் அதன் பின்பு இதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் அவரை அழைக்கின்றார்கள். இளவாளை போல் காவல்துறை அதிகாரிகள். அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அழைப்பை ஏற்று வைத்தியர் அர்ஜுனா அங்கு செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் வாக்குமூலம் பெற்ற பின்பு வைத்தியர் அர்ஜுனாவை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா கையில் அவருடைய பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படுவதற்கான களத்தை அரசு எடுக்குமா என்ற கேள்வி எழும்புகிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவை உடனே பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ஆயினும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களத்தில் இது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்குமா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. காத்திருந்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா தன் பக்கம் உள்ள நியாயத்தை நிரூபித்து மற்றவர்கள் தனக்கு எதிராக செய்த அந்த தாக்குதலை மையப்படுத்திய களங்களை அவர் நிரூபிப்பாரா என்கின்ற கேள்விகளோடு நாம் இந்த காணொளியிலிருந்து விடைபெறலாம். நன்றியுடன் இன்பா.